எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது முதலீட்டு வழிகள் அப்படிங்கிற பற்றி பேசியிருந்தோம். அதில் முதல் விஷயமாக என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பற்றி பேசியிருந்தோம். ஷேர் மார்க்கெட் வந்து முதலீட்டுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றி பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எளிமையாக உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இது குறித்து உங்களோட கருத்துக்களையும் உங்களோட சந்தேகங்களையும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு காய்கறி சந்தை, ஒரு காய்கறி மார்க்கெட் பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு காய்கறி மார்க்கெட்னால் என்ன அப்படின்னா, ஸோ வித்தியாசமான ஏரியாவிலேருந்து வித்தியாசமான விவசாயிகள்கிட்டருந்து வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காய்கறிகள்லாம் கொள்முதல் பண்ணிட்டு வந்து இந்த காய்கறி சந்தையில் வந்து விற்பாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிற காசை வச்சு நமக்கு தேவையான காய்கறிகளை நமக்கு பிடிச்ச விலையில், ஸோ நம்மகிட்ட இருக்கிற காசை வச்சு நமக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிற பொறுத்து நம்ம காய்கறிலாம் வாங்கிக்கிறோம். எந்த அளவுக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற பொறுத்து நம்ம வாங்கிக்கிடுவோம். ஸோ அந்த காய்கறிகளை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த காய்கறிகளுக்கு வந்து நம்ம தான் ஓனர். அது முழுமையாக நமக்கு தான் சொந்தம். அந்த காய்கறிகளை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், அல்லது நாளைக்கு சமைச்சு சாப்பிட்லாம், அல்லது நமக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம், அல்லது அந்த காய்கறிகளை சிலதை எடுத்து விதைச்சி வச்சோம் அப்படின்னா அது வளர்ந்து நமக்கு நிறைய காய்கறிகளை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும். ஷேர் மார்க்கெட் எப்படி அப்படின்னா, இப்போ வந்து கம்பெனிஸ் அங்கே விவசாயிகள் காய்கறிகளை கொடுக்குற மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸை கொடுப்பாங்க. ஸோ அந்த ஷேர்ஸ் எப்படின்னா யார்கிட்ட நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா புரோக்கர்ஸ், அங்கே வியாபாரிகள், ஒரு காய்கறி சந்தையில் வியாபாரிகள் இருக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அந்த புரோக்கர்ஸ் மூலமாக தான் நம்ம ஷேர்ஸை வாங்க முடியும். ஒரு ஷேரை நம்ம காய்கறி வாங்கினா அந்த காய்கறி நமக்கு எப்படி சொந்தமோ அதே மாதிரி இந்த ஷேரை வாங்கினதுக்கப்புறமா அந்த ஷேர்ஸும் அந்த ஷேர்ஸுக்கு நம்ம தான் ஓனர். அது என்ன வேணால் நம்ம பண்ணலாம். நம்ம அப்படியே வச்சுருக்கலாம், அல்லது நீண்ட நாளைக்கு வச்சு அதை செல் பண்ணலாம், நமக்கு தேவையான விஷயங்களை செல் பண்ணலாம், அல்லது வேறவங்களுக்கு வந்து நம்ம செல் பண்ணலாம், வேறவங்களுக்காக வச்சுருக்கலாம், அல்லது ரொம்ப நாளைக்கு வச்சு அதுலேருந்து டிவிடெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுலேருந்து நமக்கு பயனாக வரும். ஸோ ஷேர் மார்க்கெட்னால் சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கம்பெனிஸோட ஷேர்ஸை அங்கே செல் பண்ணுவாங்க. புரோக்கர்ஸ் மூலமாக நம்மளால் வாங்கி வச்சுக்க முடியும். நம்ம அது முதலீடு மாதிரி அதை போட்டு வைக்கலாம். அதை வச்சு அதோட விலை ஏறினதுக்கு அப்புறமா நம்ம அதை விற்கலாம். ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட்னால் பேசிக்காக. ஸோ இதுக்கு அப்புறமா ஷேர் மார்க்கெட்டில் எதனால் விலை ஏறுது, ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ்னால் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படிங்கிற பற்றி சும்மா எளிமையாக கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இல்லைனா உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே மறந்துடாமல் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களையும் மறந்துடாமல் கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் வேறு தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.